இன்றைய முக்கிய செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். மதுரை கற்பக நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் நிர்வாகக் குழு மற்றும் செயல்குழு உறுப்பினர்கள் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு கோ. தளபதி அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்திச்சாங்க. வணக்கம். வணக்கம். ஆமா, இந்த சந்திப்பு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கோரிக்கை வைக்கிற நிகழ்வு மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள உள்ளூர் அரசியல், மக்கள் பிரதிநிதித்துவம், அப்புறம் இந்த மாதிரி சங்கங்களோட செயல்பாடுகள் பத்தி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரி, அப்ப விஷயத்தை விரிவா பாப்போம். முதல்ல இந்த சந்திப்புல சங்க உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க? அவங்க முதல் கோரிக்கை சாலை வசதி சம்பந்தப்பட்டது. ஓகே. சமீபத்துல சில குறுக்கு தெருக்களுக்கு ரொம்ப அருமையான தரத்துல சாலைகள் போட்டு கொடுத்திருக்காங்க. ஆஹா. பாராட்டிட்டு அப்புறம் அவங்க பகுதியில விடுபட்டு போன மத்த தெருக்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தரணும்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அவங்க நேரடியா போய் எங்களுக்கு ரோடு வேணும்னு கேட்கல, முதல்ல செஞ்ச நல்ல வேலைய பாராட்டுறாங்க. கரெக்ட். இது ஒரு நேர்மறையான அணுகுமுறை. மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட பேசும்போது இது ரொம்ப முக்கியம். ஆமா, இது ஒரு நல்ல அணுகுமுறை தான். ஆனா இந்த சந்திப்போட முக்கிய நோக்கம் சாலை போடுறது மட்டும் இல்லன்னு தோணுது. இல்லவே இல்ல, அது ஒரு தொடக்கம் தான். அசல் விஷயமே வேற இல்லையா? ஆமா, அவங்க அந்த பகுதியில சங்கம் சம்பந்தமா ஒரு குழப்பம் இருக்கிறத சட்டமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. என்ன குழப்பம் அது? அதாவது கடந்த ஜூலை மாசம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சிறப்பா செயல்பட்டு வரதாவும் விளக்கியிருக்கிறாங்க. அப்போ பிரச்சனை எங்க வருது? முந்தைய குழு அவங்க வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டாக்க முயற்சி செய்யறதா புகார் சொல்லியிருக்காங்க. ஓஹோ. இதுதான் இந்த நிகழ்வோட மையப்புள்ளி. இது வெறும் ரோடு போடுற கோரிக்கை இல்ல. புரியுது. தங்களோட சங்கத்தோட சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை அந்த தொகுதியோட மக்கள் பிரதிநிதி முன்னாடி உறுதிப்படுத்துற ஒரு முயற்சி இது. இதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்நிலை எப்படி இருந்துச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அவர் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு லேசா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? எனக்கு தான் தெரியுமே எந்த குழு அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அப்படின்னு சொன்னாரா? அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல, நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தி வெளியனுப்பி வச்சிருக்காரு. வாவ், இதுதான் அனுபவம். இந்த பதில் என்ன காட்டுதுன்னா, அவர் தன் தொகுதி நிலவரங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றாருன்னு அர்த்தம். ஆமாம், அவருக்கு அந்த பிரச்சனையோட எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு. அந்த சின்ன புன்னகையும் அந்த வார்த்தைகளும் அதை உறுதிப்படுத்துது. அந்த நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு வரி அது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் இல்லையா? நிச்சயமா, அது போதும் அவங்களுக்கு. மேலும் இந்த சந்திப்பு சம்பந்தமா புகைப்படங்களும் வீடியோவும் எடுத்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான அம்சம். அது இந்த நிகழ்வோட நம்பகத்தன்மையை இன்னும் அதிகரிக்குது. ஆக இந்த ஒரு சந்திப்பு மூலமா கற்பக நகர் நலச்சங்கம் 2 விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. ஒன்னு, சாலை வசதிக்கான கோரிக்கையை வச்சிருக்காங்க. இன்னொன்னு, தங்களோட நிர்வாகத்தோட சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டையும் எம்எல்ஏ முன்னாடி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆமா,